ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே என்ன பயம் இருக்குது அப்படின்னா, நம்மளால் சேமிக்க முடியுமா, சேமிக்கவே முடியாதோ அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிச்சிருக்கும். இப்போ 10 பவுன் எடுக்கணும்னு நினச்சவங்க கூட 1 பவுன் வாங்க முடியுமா, 2 பவுன் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குழப்பத்திலேயே இருக்கும். அப்படி நம்ம நினைக்காம நம்மளுடைய விலைவாசி என்னவா இருந்தாலும் அதற்குள்ளேயும் நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை நமக்கு நாமே நம்ம உருவாக்கிக்கணும். அந்த மாதிரி நான் ஒரு 100 பவுன் வரைக்கும் சேமிக்கிறதுக்கு நான் என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள், பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா 100 பவுன் வரைக்கும் சேமிக்கிறதுக்கு நான் என்ன மாதிரியான சேமிப்பு முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா வீடியோ சில சமயங்களில் லென்த்தாக போயிடுது. கண்டிப்பாக டார்கெட் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்னுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில், அதாவது 2025 5 பவுன் சேமிக்கணும் அப்படின்னு நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ கோல் ஒரு வருஷத்தில் 2 பவுன் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோன்னா 5 வருஷத்துக்கு நம்மளுக்கு 10 பவுனு. இந்த மாதிரி உங்களுடைய வருமானம் எவ்வளோ இருக்கோ அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் ஸ்மால் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது தான். என்னென்னா ஒரு ஃபேமிலி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 200 கிராம் இருக்கணும், ஒரு 400 கிராம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமே உங்களுடைய ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி என்னுடைய டார்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக 50 பவுனுக்கு மேலே நான் சேமிக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது டோன்ட் கம்பேர் அதர்ஸ் அப்படிங்கிறது. இதை நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணியே ஆகணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் 100 பவுன் சேமிச்சிட்டேன், 200 பவுன் சேமிச்சிட்டேன், நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன்னு ஷாப்பிங் வீடியோஸ் நிறைய வீடியோஸ் போடுவாங்க. அதை பார்த்துட்டு நம்மளுடைய எண்ணம் என்னென்னா, அவங்களாலலாம் வாங்க முடியுது, நம்மளால் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாகும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த விஷயத்தை தவிர்த்துருங்க முழுமையா அப்படின்னே நான் கேட்டுக்கிறேன். இப்போ உங்களுடைய வருமானத்தில், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வருஷத்தில் நான் 5 பவுன் வாங்குறதுக்கு டார்கெட் வச்சிருக்கேன்னு. அதே மாதிரி உங்களுடைய வருமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்கா, நீங்கள் 2 பவுன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுடைய வருமானம் அதிகமாக இருக்கா, 10 பவுன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்கள பார்த்து அவங்க 100 பவுன் வாங்கிட்டாங்களா, நானும் 100 பவுன் வாங்கணும், அவங்க 50 பவுன் வாங்கிட்டாங்களா, நானும் 50 பவுன். கண்டிப்பாக இந்த விஷயத்தை மட்டும் சுத்தமாக செய்யவே செய்யாதீங்க. இப்போ டிப்பை 1 பை 1 ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்சு. இந்த மணி சேவிங் சேலஞ்ச் நான் நிறைய தடவை காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி உண்டியல் வச்சு சேமிக்கிறேன். இந்த உண்டியலில் மாதம் ஒரு சேவிங் சேலஞ்ச் எடுப்பேன். இதில் கிடைக்கிற பணத்தை வச்சு நான் 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா இது மாதிரி ஏதோ ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் எடுக்கிறேன். இந்த உண்டியலில் சேமிக்கிற பணத்தை வச்சு அப்படியே நான் கோல்டு காயின் வாங்கிட்டு இருக்கேன். அது மாதம் என்னால் பண்ண முடியுது. அதற்கு முழு காரணம் மணி சேவிங் சேலஞ்சு தான். அதனால் சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக சேவிங் சேலஞ்ச் பண்ணுங்கள். அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு தங்கத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வருஷம் மாதம் நம்ம வீட்டுக்கு தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது உண்டியல் சேமிப்பு. உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறதும் நான் நிறைய தடவை காமிச்சிருக்கேன். என்னுடைய உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறதுல சில்லறை சேமிப்பு. உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறது சில்லறை சேமிப்பு. சில்லறை அப்படிங்கிறது 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா இதெல்லாம் ஒரு 3 மாதம் தொடர்ந்து சேமிப்பேன். இந்த உண்டியலை நிறைய தடவை நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வைக்கிறேன். இப்போ என்னால் ஷோ பண்ண முடியல. அதில் பார்த்தீங்கன்னா நான் சேமிக்கிறதுல ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கான அமௌண்ட்டை சேமிச்சிருவேன். அதில் 100 மில்லிகிராம் வாங்கிடுவேன். இதையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய அமௌண்ட்டு தேவை அப்படிங்கிறது கிடையாது. 1 ரூபா 2 ரூபாயை சேமிச்சிங்கனாவே ஒரு 3 மாதத்தில் ஒரு 1000 ரூபா கிடச்சிடும். அந்த 1000 ரூபாய் வச்சு 100 மில்லிகிராம் வாங்கிட முடியும். இதையும் ஃபாலோ பண்ணலாம். இதை நான் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது மூணாவதாக பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டு. டிஜிகோல்டில் ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னா கூட நம்மளால வாங்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இது பார்த்தீங்கன்னா போன ஜனவரி 2024 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணி 2024 டிசம்பரில் ஒரு 2.5 கிராம் என்னால் சேமிக்க முடிஞ்சது. இந்த மாதிரி நீங்களுமே நிறைய பேர் பார்த்து சேமிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிராமாவது சேமிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி நான் சேமிச்சிட்டு இருக்கேன். இது ஒரு பெஸ்ட் வே. அடுத்தது பார்த்தீங்கன்னா மந்த்லி டார்கெட். மந்த்லி டார்கெட் அப்படிங்கிறது கோல்டு காயின்ஸ். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஒரு 100 மில்லிகிராம்லேருந்து 1 கிராம் வரைக்கும் கோல்டு காயின்ஸை நான் வீட்டுக்கு கொண்டு வந்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதையும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சீட்டுமே நிறைய தடவை காமிச்சிட்டேன். நான் நகை சீட்டு ஒரு ஜுவல்லரியில் போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 2 நகை சீட்டு போட்டிருந்தேன். இப்போ அடிஷ்னலாக ஒரு நகை சீட்டு கூடுதலாக சேர்த்துருக்கேன். அதுக்கு எப்படி நான் பணத்தை சேமிக்கிறேன், ஏன் நான் இது மாதிரி பிரித்து 2-3 சீட்டாக போடுறேன் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தனியாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நகை சீட்டு போடுறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நகை தொடர்ந்து வருஷம் நம்ம வீட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி நம்மளுடைய வருடத்திற்கான டார்கெட் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்கீம் அப்படின்னா இது சிட்டு ஸ்கீம் தான். கண்டிப்பாக இது வரைக்கும் நகை சீட்டு போடலை அப்படின்னா ஒரு நல்ல கடையில் இந்த மாதிரி ஒரு நகை சீட்டு போடுங்க. நகை சீட்டு போடும்போது நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம போடுற பணத்தை அவங்க தங்கமாக வரவு வைக்கிறாங்களா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போடுங்க. அதில் தான் கூடுதல் பெனிஃபிட் இருக்குது.
அடுத்தது பார்த்திங்கன்னா நான் செய்யக்கூடியது என்னுடைய பர்த்டே, குழந்தைங்களோட பர்த்டே, வெட்டிங் டே இதெல்லாம் வரும்பொழுது கோல்டை வந்து கிஃப்டாக பண்ணுறது அப்படிங்கிறது நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 15 இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து நம்மளுக்கு வந்து தங்கம் கூடுதலாக சேமிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா என்னுடைய பொண்ணோட பர்த்டே வந்துருந்துச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்சது ஒரு 1/2 கிராம் கோல்டு காயின் வந்து பண்ணியிருந்தேன். அதே மாதிரி என்னுடைய வெட்டிங் டேக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம்னா கோல்டு காயின் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா எனக்கு வந்து அந்த கோல்டு வந்து சேவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காயின்ஸாக இருந்தாலும் சரி, ஜுவல்லரியாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஹேபிட்டாகவே மாறிடுச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். என்னுடைய வருமானத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் வந்து கோல்டுக்காக சேமிப்பாக பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து நிறைய பெனிஃபிட்டும் எனக்கு இருக்குது. அதனால தான் நான் தொடர்ந்து செய்துட்ருக்கேன். அதையும் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டுருக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கோல்டு காயின்ஸை வச்சு நான் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால் பெரிய சப்போர்ட் பார்த்திங்கன்னா எனக்கு கோல்டு அப்படிங்கிறதுனால. அதனால தான் நான் இப்படி வந்து விதவிதமாக சேமிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்களுமே இந்த மாதிரி ஏதோ ஒரு அக்கேஷன் வரும்பொழுது கோல்டு வந்து கிஃப்ட் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு ஃபெஸ்டிவல்ஸ், நியூ இயர் வருது, அட்சய தீதிக்கு கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு தங்கம் வந்துடும். இது வந்து எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாம். இதை வந்து அன்னைக்கு அட்சய தீதி அன்னைக்கு வாங்கும்பொழுது தங்கம் வந்து கூடுதலாக சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, என் ஃபேமிலிக்கும் இருக்குது. அதனால் நான் வந்து வருஷம் வாங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து அட்சய தீதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்கம் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்குற வியூஸ்க்கு அது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தீபாவளி, ஆடிப்பெருக்கு இதில் எல்லாம் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு தங்கம் வர மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிக்குவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கோல்டு லோனு. இப்போ வந்து இந்த இடத்துல தான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய டவுட் என்னென்னா தங்கத்தை வச்சு தங்கம் வாங்கணுமா அப்படின்னு. கண்டிப்பாக என்னுடைய ஓன் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா தங்கம் வச்சு தங்கம் வாங்குறது தவறில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். நானா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ போன தீபாவளி இருந்துச்சு இல்லைங்களா, அக்டோபர் 31 வந்திருந்தப்போ நான் கோல்டு லோன் வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கம் வாங்கினேன். அந்த தங்கம் வாங்கி இப்போ எத்தனை மாதம் ஆகுதுங்க, அக்டோபர் 31 வாங்கினோம், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இப்போ வந்து 4 மாதம் தான் முடிஞ்சிருக்கு. இந்த 4 மாதத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு 20,000லேருந்து 40,000 ரூபா சேவ் ஆகிருக்கு. 40,000 ரூபா கூடுதலாக எனக்கு லாபம் கிடச்சிருக்கு. அது நான் எப்படி வாங்கினேன், எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எவ்வளோ நகையை அடகு வச்சேன், எவ்வளோ நகை என்னால் வாங்க முடிஞ்சு, அப்படி நகையை அடகு வச்சு தங்கம் வாங்கினதுனால எனக்கு இப்போது ஒரு 4 மாதத்தில் எவ்வளோ வந்து எனக்கு கூடுதலான லாபம் கிடச்சிது அப்படிங்கிறத தனி வீடியோவாக ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இதையுமே பண்ணலாம். உங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இதை வந்து பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படிங்கிறது இப்போ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வருது இல்லைங்களா, இந்த அமௌண்ட்டை வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் வேறு எந்த ஒரு செலவும் பண்ணாமல் அதை கோல்டாக நான் மாற்றிட்டுருக்கேன். பார்க்குற வியூஸ் நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு என்ன வருமானம் வருது அதனால் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு. இந்த யூடியூப்லேருந்து எனக்கு வருமானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை வெறும் 8,000 ரூபா தான் வந்துட்டுருக்கு. இந்த உண்மையை கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா வீடியோ மேக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு சும்மா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய பேர் போயிடுறாங்க. பட் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். நம்ம ஒர்க்கிங் விமனாக இருந்துக்கிட்டு அதை வந்து வீடியோ மேக் பண்ணி அதை எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ மிகப்பெரிய சவாலாக தான் இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்த்த உடனே வருமானம் வருது அப்படிங்கிறது குறைவான நபர்களுக்கு மட்டும்தான். இப்போ எங்களை மாதிரியான நியூ யூடியூபர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கணும்னா 3 மாதம் டைம் வேணுங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் ஒரு 10,000 ரூபா, அதாவது 8,000லேருந்து 9,000 வரைக்கும் கிடைக்குது. அதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், 1 கிராம் காயினாக வாங்கி வச்சுட்ருக்கேன். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த 1 கிராம் வாங்குறதுக்கு என்னோடய உழைப்பு பார்த்திங்கன்னா 3 மாதங்கள். இது ரொம்ப ஜாஸ்தியானது தான். இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் இதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் கிடைக்குதுன்னா அதை வந்து நீங்கள் கோல்டாக வாங்கலாம். அதே மாதிரி பார்ட் டைம் ஜாப் எக்ஸஸாக பண்ணுறாங்க, ஓவர் டைம் பார்க்குறாங்க, இதில் ஏதாவது குறிப்பிட்ட அமௌண்ட் கிடைக்குதுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம், கோல்டாக வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்போ தான் நம்ம வந்து நினைச்ச அளவுக்கு தங்கத்தை வாங்க முடியும். அடுத்தது வந்து சேலரியில் ஏதாவது இன்க்ரிமெண்ட் கிடைக்குது, போனஸ் கிடைக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தீபாவளியில் போனஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஏதாவது போனஸ் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கோல்டாக வாங்கி வைக்கலாம். அப்போ வந்து ஒரு 2 வருஷம் அந்த கொரோனா பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் கையில் ஒரு அமௌண்ட் இந்த மாதிரி போனஸ் ஏதோ வந்திருந்தது, அதை வந்து நீங்கள் 1 பவுனோ 2 பவுனோ வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது அப்படியே டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காக மாறி இருக்கும் இல்லைங்களா. அதனால் உங்களுக்கு வாய்ப்பு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்காக எல்லா பணத்தையும் கொண்டு போய் தங்கத்திலேயே போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வருமானத்திலேருந்து ஒரு 10லேருந்து 15% தங்கத்துக்காக ஒதுக்குங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். இந்த டிப்பெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக 50 பவுன்லேருந்து 100 பவுனாக சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கேன். அந்த டிப்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான டார்கெட், ஒரு வருஷத்தில் எவ்வளோ வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும் விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கோ வியூவர்ஸ்க்கோ ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். கண்டிப்பாக இந்த வீடியோ
இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.